என்ன சமாச்சாரம்? என்ன நடந்தது? நாங்க என்னத்தம்மா சொல்றது? விஷயம் என்ன, விளக்கமாக சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில கட்டுமரம் கட்டிக்கிட்டு போற மீனவர்கள்ல நாங்க தாமா மிச்சம். பாக்கி அத்தனை பேரும் கரையோரமா ஒதுங்கி இருக்கிற சுறா மீனுக்கு ரே ஆயிட்டாங்கம்மா. இப்படி நாளுக்கு நாள் ஆளுக்கு ஒருவர் பலியாகிக் கொண்டே போனால் இதற்கு முடிவுதான் என்ன? ஒவ்வொரு முறையும் உங்க அப்பா கிட்ட நாங்க சொல்லிக்கிட்டு தான் வர்றோம். அவர் இறந்தவங்களுக்காக அனுதாபப்படுறாரு, அழுகிறாரே தவிர சுறாமீனுக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு எந்த விதமான முயற்சி எடுக்க மாட்டேங்கிறார் தாய். அப்பா, இது என்ன அக்கிரமம்? மீனவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்வழி வகுக்க மாட்டீர்களா? இந்த அநியாயத்திற்கு முடிவே கிடையாதா? செல்லும் மீனவர்கள் ஒருவர் கூட திரும்பி வராமல் அனைவரும் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்ற செய்தி உங்கள் செவிக்கு இன்பமாக இருக்கிறதா? கயற்கண்ணி, நானும் அதை பற்றித்தான் சதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் நீண்ட சிந்தனை முடிவதற்குள் இங்குள்ள அனைவருமே மாண்டு விடுவார்கள் போல் இருக்கிறதே. இளமை துடிப்பு, நீ ஆச்சரியப்படுகிறாய். சரி, வயதாகி அனுபவம் நிறைந்த நீங்களாவது சென்று வலை வீசி பிடிப்பதுதானே? வலையை வீசினால்தான் அந்த சுறாமீன் கடித்து சுக்குநூறாக்கி விடுகிறதாமே. என்னப்பா இது? தனி மனிதனாக செல்ல வேண்டாம் என்றால் விட்டு விடுங்கள். பல பேர் சேர்ந்து முயற்சி செய்து பார்க்கலாம் அல்லவா? வாளை சுழற்றி அடித்து படகோடு கவிழ்த்து அத்தனை பேரையும் பலிவாங்கி கொடுக்கிறதா? அப்பா, இப்படி கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டே போனால் இங்குள்ள பெண்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகவே போய்விடும். கயற்கண்டி, நம்மை சேர்ந்த பெண்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை கூட தியாகம் செய்ய தயாராகிவிட்டேன். என்ன தியாகம் அது? அழகு உள்ளவனோ, அழகில்லாதவனோ, அறிவுள்ளவனோ, அறிவற்றவனோ, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, இந்த சுறாமீனை பிடிப்பவனுக்கே உன்னை மனம் செய்து கொடுப்பதாக ஏற்கனவே அறிவித்து விட்டேன். இது ஒரு அர்த்தமற்ற அறிவிப்பு. என்னை மனமுடுத்து கொடுக்கிறேன் என்றால் சுறாமீனை பிடிப்பதற்கு எந்த மனிதனும் வந்து விடுவானா? ஏன் வரமாட்டான்? உங்களை கட்டிக்கத்தான் நான் மீன் போட்டி போட்டுக்கிட்டு வர்றானே. கயற்கண்டி, இறுதியாக உன் முடிவுதான் என்னம்மா? செய் அல்லது செத்து மடி என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு எல்லோரும் செயலில் ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறேன். சரி, அப்படியே செய்வோம். வெற்றி திருமகளை பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்கிறார் மீனவர் தலைவர் கயற்கண்டி தேவி. இங்கு கூடியுள்ள மீனவர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உயிர் மேல் ஆசையுள்ளவர்கள், சுறாமீனை கண்டு அஞ்சுபவர்கள் யாரும் எங்களுடன் வர வேண்டாம். நெஞ்சிலே உரமுள்ளவர்கள், எடுத்த காரியத்தை முடிப்போம் என்ற நம்பிக்கையுள்ளவர்கள் மட்டும் எங்களுடன் புறப்படுங்கள். கோழைகளாக பல பேர் செல்வதை விட வீரர்களாக சில பேர் வந்தால் போதும், வெற்றி அடைந்து விடலாம். அம்மா கயற்கண்டி, காற்று பலமாக வீசுகிறது, சற்று பொறுத்து போகலாமே. அப்பா, வெற்றி அல்லது வீர மரணம் இரண்டில் ஒன்றை நாடுவோம். எல்லோரும் தயாராகுங்கள். ஆண் பெண் அனைவருமாக சேர்ந்து எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? போதே எங்க போறேன்னு கேட்டுவிட்டீல, போராட உருப்பிட்டாப்லதான். போயா சாவ வந்தால் யாருன்னு தெரியுதா? முதுகு தடைப்பாரு. நீங்களா? ஐயா, யார் நீங்கள்? நான் உங்கள் இனத்தைச் சேர்ந்தவன் தான். பல ஊர் சுற்றி வருகிறேன். இங்கு கூட்டமாக இருப்பதைக் கண்டு விவரம் அறிய வந்தேன். இங்கு கரையோரத்தில் பெரிய சுறாமீன் இருந்து கொண்டு பல உயிர்களை பலி வாங்கி விட்டது. அதை பிடிப்பதற்காக நாங்கள் எல்லோரும் இன்று புறப்பட்டு போகிறோம். ஒரு மீனை பிடிக்க இத்தனை பேரா?